பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்னாக்க நீங்க விசுவாசிக்க வேண்டும். நான் பிழைக்கிறேன் வந்து வர சொல்லுங்க பாஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நீங்க ஜெபிங்க கை வச்சு. நம்ம 2 வருட விசுவாசமும் என்ன ஜெபமும் என்ன செய்யும், பரலோகத்துக்கு பதில கொண்டு வரும். அப்படின்னு வரணும். உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லாம சும்மா வந்து கையை வச்சுட்டு அப்புறம் வந்து ஒன்றும் விடுதலை கிடைக்கல, வேற சுகம் கிடைக்கல, என்னத்தை வேற வச்சாரு கையை வச்சாரு என்ன சுகத்தை உண்டாகல ஊழியக்காரர் சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தான் என்ன ஆகும், நடைபெறும். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் வந்து கையை வையும், என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவருக்கு விசுவாசம் வித்தியாச விதத்தில் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் வித்தியாசமான விதத்தில் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய தலைப்பு என்ன, உங்கள் வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரத்தில் பார்த்தோம், ஒருத்தனுடைய விசுவாசத்தை அவன் என்ன சொல்றான், மத்தேயு 8:8, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை என்ன உண்டு, வல்லமை உண்டு, சுகம் உண்டு. உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு, சுகம் உண்டு சொல்லி அவனுடைய விசுவாசத்தினுடைய லெவலு அப்படிப்பட்ட லெவல். யாருடைய லெவலு, 160 என்ன செஞ்சுரியனுடைய லெவல் வந்து அவனுடைய விசுவாச லெவல் எப்படி, நீர் இங்கிருந்து சொன்னாலே போதும், வீட்டுக்கு வர வேண்டாம். ஆனால் இந்த எவருடைய விசுவாசம் என்ன, ஆண்டவரே நீ வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேல கையை வை, அப்பொழுது அவள் பிழைப்பாள். இவனுடைய விசுவாசத்தின் லெவலு இந்த லெவலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட லெவல் இருக்குது புரியுங்களா, அதை பார்க்கணும். இந்த 2ல எது மேன்மை சொல்ல வரல, எல்லாமே விசுவாசம் தான். அதுவும் விசுவாசம் தான், அவனுடைய ஒருத்தமட்டில் இதுவும் ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னாரு, இப்படிப்பட்ட ஆளை ஏன் கூட்டத்தில் காண முடியலையே, இஸ்ரவேல் மக்களை காண முடியலன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் என்ன செஞ்சார், ஆண்டவரே ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே எவரு என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் வரும், நீ வந்து பிள்ளை மேல கையை வையும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் 23 நீங்க பார்த்து வந்தீங்கன்னாக்க, அப்ப எவரு வந்து இயேசு சொன்னோட இயேசு அவனோட என்ன செய்யறாரு, அவனோட கூட அவன் வீட்டுக்காக போய்கொண்டிருக்கின்ற பொழுது டிராபிக் சரியான, இன்றைக்கு உள்ள காரியத்தை சொன்னோம்னா சரியான டிராபிக் ஜாம் புரியுங்க. அப்படிதான் போட்டுருக்கு. வசனத்தை பாருங்க, மக்கள் கூட்டமும் பயங்கரமான கூட்டம். வசனத்தை பாருங்க 23, 24, 25 பாத்தீங்கன்னா திரளான ஜனக்கூட்டமா இருந்ததுனாலே அப்ப வீட்டுல பிள்ளை சாக போகிற இடம் இருக்கிறான். ஏன்னா வந்து இப்ப இயேசு கிறிஸ்து ஸ்பீடா அடிச்சு முடியல, போக முடியல. அங்க என்ன உண்டாயிருக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. 23, 24 அப்படி பாருங்க, மக்கள் கூட்டம் திரளாய் இருந்தது. நல்ல டிராபிக்காக அங்க இருக்கிறது. மகள் வேலை எப்படி இருக்கா, சாகும் தருவாயில இருக்கிறான். அப்ப இருக்கின்ற பொழுது நமக்கு எப்படி இருக்கும் புரியுங்களா. ஏன்னா மகன் வீட்டுல வந்து சாக தருவாயில இருக்கிறான். ஏன்னா வந்து இத்தனை நாள் கூட்டங்கள் இன்னைக்கு இப்படி ஒரே கூட்டம் இவர் ஸ்பீடாக நினைச்ச முடியல, போக முடியல. ஹல்லேலூயா. அதான் சர்ச்சுக்கு கால வரும்போதே கொஞ்சம் லேட்டானா நம்ம டென்ஷன் ஆயிரும். சீக்கிரம் போகணும், அதை போகணும், பரப்படும் அப்படி சொல்றோம்ல, சொல்றேம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் சொல்றேன். ஹல்லேலூயா. புரியுங்களா புரியுங்களா. ஏன்னா வந்து அப்ப நம்ம அப்ப வீட்டுல ஒரு பிள்ளை சாக கிடக்குது, அவர் வந்து கூட்டு போறாருனாக்க டிராபிக்னால இவருக்கு பிரஷர் ஏறி இருக்கும் புரியுங்களா. 5 விதமான ஆவிக்குரிய சோர்வு குறித்து சொன்னல புரியுங்களா. ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன்ல 5 விதமான ஆவிக்குரிய மனச்சோர்வு. அதுல பாருங்க 1 ரூபாய் 2 கூட இருந்திருக்கலாம், என்ன இவ்வளவு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொண்டிருக்கிறார். கூட்டம் பயங்கரமா இருக்கு, டிராபிக் ஜாம். இதுக்கிடையில இன்னொரு பொம்பளை பூந்துட்டான் சந்துக்குள்ள. அப்படி இப்படி கூட்டத்தில் பூந்து 12 வருடம் ஏன்னா வந்து பெரும்பாலுள்ள ஸ்திரீ வேற அந்த கூட்டத்தில் புகுந்து அவர் எங்க ஓரத்தில் தொட்டு அவர் வந்து இவர் காலத்தில் வல்லமை புறப்பட்டு போய் அவர் நின்றுட்டார் பாருங்களா. நின்ன உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய 5 சோறுல 1, 2 இப்போ 3வது கூட வந்திருக்கும். ஹல்லேலூயா. சோறு வந்துற என்னடா நம்ம மகன் அங்க வந்து இப்படி கிடக்குறா, இது வரை கிடையில இவர் தொட்டு அவர் நின்றுட்டு மட்டும் என்னிடத்துல வல்லமை புறப்பட்டு சென்றது சொல்லும் போது ஏன்னா வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சீடர்கள் யாருன்னு போகும்போது அவருக்கு ஸ்திரீ பயந்து போய் நடுங்கி இவர் முழங்கால்ல முழங்கால் போட்டான். ஹல்லேலூயா. ஏன் அவன் போட்டான்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு நியாயப்பிரமாண சட்டம் இருந்ததுனாலே ஒரு பாவி என்ன பரிசுத்தவானை தொடக்கூடாது, தொட்டா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதற்கு பயந்து போய் தான் இன்றைக்கு நம்மளை அடிச்சு போன பயந்து போனார். ஆனால் இயேசு என்ன செஞ்சாரு, அவர் கொள்வது வரல புரியுங்களா. நன்றா பார்க்கணும், இயேசு கிறிஸ்து ஜீவன் உண்டா இருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். ஹல்லேலூயா. அங்க ஒரு விபச்சாத்திரியை கல்லெறிந்து கொல்ல. ஹல்லேலூயா. இங்க ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சாரு, ஏன்னா வந்து
அது மட்டும் இல்ல, அவ வந்து காலை விழுந்தது மட்டும் இல்ல, அவ 12 வருஷம் டெஸ்ட் மொழியும் சொல்லிட்டு இருக்கிறான். அதையும் 12 வருஷம் டெஸ்ட் மொழியும் பொறுமையோட நினைச்சிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற எவருக்கு எப்படி இருக்கும்? டென்ஷன் ஏறிட்டு இருக்கும், டென்ஷன் ஏறிட்டு இருக்கும். இது சாட்சியை கேட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கடையில ஊர்ல இருந்து வந்துட்டான், வந்து எவட்ட ஏப்பா போதகரை தொந்தரவு பண்ணாத, பிள்ளை செத்து போச்சு. போதகரை வசந்த பாருங்க அப்படியே போட்டு, போதகரை ஐயரை தொந்தரவு பண்ணாத, பிள்ளை என்ன செஞ்சு? பிள்ளை செத்து போச்சு. இங்க என்ன அப்ப அந்நேரத்தில் நம்மளா இருந்தா ஏசு பார்த்து, ஐயா நீ எல்லாம் ஒரு ஆள் ஐயா, நான் வந்து எவ்வளவு பிள்ளை செத்து சொன்னேன், நீ இந்த கூட்டத்தில் ஸ்லோ வந்து அதுக்குள்ள ஒரு ஆள் பாட்டி வச்சாச்சு. ஏன்னா அவர்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு 12 வருஷம் கதையை கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த காரியம் போச்சா, அந்த காரியம் ஒன்று ஆச்சாம போச்சா, டென்ஷன் வந்துருக்குமா? ஏன்னா வந்து அப்ப பாருங்க, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும்போது, ஸ்திரீ பேசிட்டு இருக்கும்போது சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பாங்க. இந்த ஸ்திரீ கொஞ்சம் சீக்கிரம் விட்டா நல்லா இருக்கும்ட்டு சொல்லியிருப்பாங்க, நினைச்சிருப்பாங்க இல்லையா? கட்டாயம் நினைச்சிருப்பான். ஏன்னா பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்கு? சாகத்தை. இது கடையில் என்ன செஞ்சா? இன்னொருத்தர் வந்து ஏன்னா வந்து இடையில வந்து அவளை வந்து 12 வருஷம் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் என்ன செஞ்சு? பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து சொல்லுகிறோம். சொன்ன பொழுது பாருங்க, இப்ப எப்படி இருக்கும் பிரஷர்? இந்த 5 விதமான ஆவிக்குரிய மனச்சோறு வந்திருக்கும். ஹல்லேலூயா, புரியுங்களா? வந்திருக்கா? கண்டு வந்திருக்காதா? காரியமே கெட்டு போச்சு. ஆனா வந்து அந்த 5 விதமான மனச்சோறு வந்திருக்கும். ஆனா யாவர் என்ன சொன்னா? யாவர் என்ன சொன்னான்னு பாருங்க. பைபிள் என்ன சொன்னாங்க? யாவர் அங்க இல்லைங்க, யாவர் ஒண்ணுமே சொல்லல. அதாங்க முக்கியம். இந்த ஹோம்வொர்க் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். யாவர் ஒண்ணுமே சொல்லல. இயேசு என்ன சொன்னார்? அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இவ்வளவு 1008 காரியங்களும் பிரஷர் ஏற்றுவதற்கு இருக்கிறது. இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன வார்த்தையிலிருந்து அவன் மாறவே இல்லை. நீ வாரும் கையை வையும் என் மகள் பிழைப்பாள் என்ற வார்த்தையிலிருந்து அவன் மாறவே கிடையாதுங்க. சூழ்நிலைகள் 1008 விதமாக இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை விட்டு எவரும் மாறவே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் வாழ்க்கையில சந்தேகம் என்றால், சந்தேகம்னா என்னது? இருமனம். சந்தேகம்னா நடக்குமா நடக்காது. விசுவாசம் என்றால் ஒரு மனம், ஒன்றுதான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒரு மனம், ஒரு இந்த காரியம். அதாவது இயேசு சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசமாய் ஒரே பிடிச்சிட்டு இல்ல, பிழைப்பார்னு சொல்லிட்டு அதுலயே இரு. இருமனம் உள்ளவன் தன்னை வழிகளிலே நிலை வரப்படான். ஹல்லேலூயா. 2 மனமா இருக்காத, விசுவாசம் ஒரே உண்மைன்னு இரு, அப்படியே பிடிச்சிக்க. ஏன்னா உன் மகன் பிழைப்பான். அதான் பயப்படாதே. ஒருவேளை மனுஷன் தானே ஆயிருந்தாலும் ஏதோ பேசிடக்கூடாது அப்படின்னு இயேசு உடனே என்ன சொன்னாரு? எவருவே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏனென்றால் உன் வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. அந்த விசுவாச வார்த்தையை பிடித்துக்கொள். அதை விட்டுட்டு சந்தேகப்பட்டா, சந்தேகம் இருமனம் 2 நடக்குமா நடக்காது, ஜீவனை கொடுக்குமா ஜீவனை கொடுக்காதா, இப்படியாக இருக்கும். ஹல்லேலூயா. முக்கியம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சமூகம் முக்கியம். சேவை சமூகத்தில் வந்தோம்னா வார்த்தை கேட்கணும். சும்மா போயிட்டு அங்கிட்டு இருந்தா ஹல்லேலூயா சொல்லுங்க நண்பர்கள். ஹல்லேலூயா. காத்து கேட்டுக்கொண்டே இருந்தா போயிட்டு இருந்தா தேவனை அவமானப்படுத்து, தேவனுடைய கர்த்தருக்கு கனப்படுத்துவது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா சந்தேகம் என்பது சாவா, என்ன ஜீவனா. ஹல்லேலூயா. மரணமா ஜீவனா. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்து ஒன்லி ஒன்னாவது என்ன இருக்கணும்? விசுவாசம் என்றால் 1, சந்தேகம் என்றால் 2. அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? விசுவாசம். அதை பிடிச்சுக்க. விசுவாசத்தை விசுவாசம் உள்ளவனாய். அதனாலதான் திருச்சபை ஃபவுண்டேஷன் போட்டு கொண்டிருக்காங்க. விசுவாசம் ஒரு மனமா இருங்க. இது எனக்கு நடக்கும். சந்தேகப்பட்டீங்கன்னாக்க அது இருமனம். நடக்குமா நடக்காது. அதனாலதான் பிரேக் வரும்போது சரி, உங்க வாழ்க்கையில் சொல்லுகின்ற பொழுதும் 2 மனம் வந்தா நடக்கவே விசுவாசத்தோடு எவருமே போல இருக்கணும். அவனுக்கு 1008 பிரச்சனை இருந்தது. ஆனாலும் என்ன செஞ்சான்? மலையை பார்த்து அப்பாலே போயின்று. ஏன்னா அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தான். ஹல்லேலூயா. புரியுங்களா? மலையை பார்த்து அப்பாலே போயின்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அப்படியே நடக்கும். எந்த பிரச்சனையா இருந்தால். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால வீட்டுல போய் கணவன் மனைவி பார்த்து, மனைவி பிள்ளை கணவனை பார்த்தோ மலையை அப்பாலே போய் சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. மலை மோர் இருக்கிறாங்க, ஒண்ணு நகர மாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அந்த பிரச்சனை போகும். அதுதான் ஆலயம் வந்து நகர்ந்து போக முடியாது, நினைச்சிடக்கூடாது.
பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப மனசுல என்ன கூடாது? சந்தேகப்படக்கூடாது, அலசல் அடிப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? ஆனா இருமனம் உள்ளவனாய் இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்துல ஏதோ இருக்க வேண்டும். அவிசுவாசத்தில் நுழைஞ்சிட்டோம்னா சந்தேகம் வந்து விடும். ஹல்லேலூயா. அதனால்தான் வந்தவங்க சொல்றான், போதவரை தொந்தரவு பண்ணாத சொன்னா கூட அவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? நீர் வந்து என் மகன் மேல கையவை, அவள் பிழைப்பார் என்பதுல அவன் மாறவே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையில் எப்படியா இருக்கிறான்? அப்ப அவன் வார்த்தையில வல்லமை இருக்கிறவன் தெரிஞ்சான். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் என்ன வந்து உங்ககிட்ட வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது தெரிஞ்சுனாக்க அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்பீங்க. இருமனம் உள்ளவர்களாக என்ன செய்ய மாட்டீங்க? சந்தேகம் உள்ளவர்களாக நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கிள் மைண்டடா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படியா இருக்கணும்? சிங்கிள் மைண்டடா இருக்கணும். ஒன்றே ஒன்றுதான் ரிசல்ட். அது என்ன ரிசல்ட்? வெற்றி, விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வெற்றி உண்டு, வாழ்வு உண்டு, செழிப்பு உண்டு, ஏன்னா பிழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நாம் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அன்றைக்கு உடன்படிக்கைக்குள்ளாத அந்த மகன் யபீரு, அவனுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவர் உடன்படிக்கைக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர் இருக்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா.